எப்பொழுதுமே ஒரு நடனம் ஆடுகிறார் என்று சொன்னால் அதிலே பாதம்தான் மிக முக்கியம். நடனக்கலைக்கு மிக முக்கியமானது பாதம், பிறகு விழிகள், இதழ்கள், இவைகள் தான் பேசும். இதில் மிக சிரமமானது, ஒருவர் நடனம் ஆடுகிறார் என்றால் காலின் காலின் பின்பகுதி இருக்கிறவா தசைகள், அந்த தசைகள் ஆடுகிற பொழுது என்ன வகைகளில் அது பிடித்து நெளிந்து அந்த நரம்புகளும் சதையும் இருக்குமோ அவை அத்தனையும் கொஞ்சம் கூட மாறாமல் தில்லை சிதம்பரம் சிலையிலே படித்திருக்கிறான். இந்த முறையில் நின்று ஆடினால் என்ன நரம்பு எழுமோ அது அந்த சிலையிலே இருக்கிறது. அந்த தசை எழும்புவது அழுந்துவது அதிலே இருக்கிறது. இது எப்படி பார்த்தீர்கள்? நாங்களெல்லாம் பார்க்கிற போது ஒரு நரம்பும் தெரியவில்லை, சிலைதானே தெரிந்தது என்றேன். பிறகு அவர் சொன்னார், அதை நான் சிலை முழுக்க சுற்றி படம் எடுத்து அனுமதியோடு அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று முழுக்க படம் எடுத்து விட்டு அதை திரைப்படம் போல் ஆக்கி திரையிலே ஓட விட்டு பார்த்தேன், நடனம் ஆடுகிறது என்று சொன்னார். இதை முதலாக ஆர்வத்தோடு கண்டு சொன்ன அந்த மனிதன் கண்ணிலே பட்டது தமிழன் கண்ணில் படாமலே போய்விட்டதே. எனவே இதில் நமக்கென்று ஏதோ ஒரு பெரும் குறை இருக்கிறது. எனவே இனி கொஞ்சம் ஆழமாக நாம் இவற்றையெல்லாம் கண்டு நம் தமிழ் முன்னோர்கள் அவர்களது கலைத்திறனை படைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொன்றாக நான் பார்க்க தொடங்கினேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் பல அதிசயமான செய்திகள், கதைகள் அல்ல, ஆதாரமற்ற கற்பனை கதைகள் அல்ல, செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கியது. ஒரு முறை நம்முடைய தமிழர்கள் இந்தியாவிலேயே பல நகரங்களிலே வாழ்கிறார்கள். குவியலாக கல்கத்தாவிலே வாழ்கிறார்கள், டெல்லியிலே வாழ்கிறார்கள், மும்பாயில் வாழ்கிறார்கள், அகமதாபாத்தில் வாழ்கிறார்கள். இங்கெல்லாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். டெல்லி மாநகரில் 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள். கல்கத்தாவில் 5 உயர்நிலைப் பள்ளிகள் நடத்துகிறார்கள் தமிழர்கள். எனவே அவர்கள் நிறைய குவியலாக இருப்பதால் அவர்களுக்கு தமிழ் பற்றும் அங்கே அதிகமாக இருக்கிறது. நம்மை விட முறையாக அங்கே இலக்கிய விழாக்கள், கருத்தரங்களை எல்லாம் பற்றோடு பக்தியோடு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை நான் அகமதாபாத்துக்கு போயிருந்த பொழுது தம்முடைய தமிழ் நண்பர்கள், உங்களை ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறோம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அழைத்தார். அந்த ஊரின் பெயரே அகமதாபாத். எனவே இஸ்லாமிய மன்னர்கள், முகாலயர்கள் ஆண்ட நகரம். எனவே அவர்களது கட்டிடங்கள், கட்டிய மசூதிகள், தொழு நிலையங்கள், இந்த கலைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மினார், அது போன உடனே சொல்லுவார், இங்கே வாருங்கள், அந்த உயரமாக இருக்கிற தூண்களை நீங்கள் கோபுரங்கள், இந்த கோபுரங்களை பாருங்கள் என்று சொன்னார். போய் நின்று பார்த்தேன். 3 கோபுரங்கள் இருக்கிறது, ஒரு கோபுரம் இல்லை. ஆமாம், இந்த பக்கத்தில் 2 இருக்கிறது, அந்த பக்கத்தில் 1 மட்டும் இருக்கிறது, இந்த பக்கத்தில் ஒன்றை காணோமே என்றேன். ஆமாம், 4 கோபுரங்கள் இருந்தது, ஒன்று இடிக்கப்பட்டதால் இப்பொழுது மீண்டும் கட்டப்படாமல் 3ோடு நிற்கிறது. ஆமாம், இதில் என்ன சிறப்பு என்றேன். அதை பார்க்கத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம், இந்த கோபுரத்துக்குள்ளே ஏறி நீங்கள் மேலே போங்கள் என்றார். வட்டமாக ஏறி போவதற்கு படி இருக்கிறது, ஏறி மேலே வரை போகலாம். போனால் ஒரு 90 அடி உயரத்திற்கு அந்த கோபுரம் இருக்கிறது. அது வரை போன உடனே அங்கே வெளியில் செல்வதற்கு ஒரு பாதை, குகை மாதிரி திறப்பு வழி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் நின்று கைப்பிடி சுவர் போல வட்டமாக இருக்கிறது. இப்பொழுது கோபுரத்தில் நின்று பார்த்தால் அகமதாபாத் முழுமையாக தெரிகிறது. ஆமாம், என்ன பார்க்க சொன்னீர்கள் என்றேன். இப்பொழுது நீங்கள் இங்கே இருங்கள், நான் எதிர் வரிசையில், அது ஒரு 60 அடிக்கு அப்பாலே இருக்கிறது, அந்த கோபுரத்துக்கு போகிறேன். அந்த கோபுரத்திலிருந்து நான் அதை இழுத்து பிடித்து ஆட்டுவேன். உங்கள் கோபுரம் ஆடும், நீங்கள் கவனமாக பாருங்கள் என்றார். என்ன, அது எப்படி ஆடும்? 2க்கும் இடையில் எல்லாம் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, கம்பி இணைப்பு எதுவுமே இல்லை. கற்கோபுரம் எங்காவது ஆடுமா? அதுவும் 60 அடிக்கு அப்பால் அந்த கோபுரத்தை ஆட்டினால் நான் இந்த கோபுரத்தில் ஆடுவேனா? என்ன காது குத்துகிறீர்கள்? சரி, போய் நிற்கிறேன், போங்கள் என்று சொன்னேன். போய் அந்த பக்கம் நின்று ஆட்டினால் இங்கே அசைவது தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆமாம், அவர் ஆட்டிய உடனே இங்கே ஆடுகிறது போல தெரிகிறது.
நினைத்து கொண்டே இருந்ததால் ஆடுவது போல தெரிகிறது. ஆடுவது என்றால் பெரிய ஆட்டம் அல்ல, லேசாக அசைகிறது. பிறகுதான் சொன்னார், உங்கள் பையில் இருக்கிற பேனாவை அந்த தரையிலே வையுங்கள், அது உருளுகிறதா என்று பாருங்கள் என்றார். பேனாவை எடுத்து நான் அந்த கைப்பிடி சுவர் மேலே வைக்கிறேன், அது புரண்டு புரண்டு விழுகிறது. சரி, நான் இழுக்கிறேன், நீ ஆடுகிறாயா பார் என்றேன். இதே போல நான் இழுக்கிறேன், அவர் ஆடுவதாக தெரிகிறது. இது என்ன ஆச்சரியம்! இந்த தூண் 90 அடி கோபுரத்தை இங்கே பிடித்தாட்டினால் 60 அடிக்கு அப்பாலோடு அந்த கோபுரம் ஆடுகிறது. இரண்டுக்கும் இடையில் எந்த இணைப்பும் சங்கிலி தொடர்பும் இல்லை, கற்களே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஆடுகிறதே, எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது! இது உங்களுக்கு மட்டுமா இந்த சந்தேகம் வந்தது? சுயஸ் கால்வாயை வெட்டியவன் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பொறியியல் வல்லுநர் ஃபெர்டினண்ட் டி லெசப்ஸ், மிக புகழ்பெற்ற கட்டுமான வல்லுநர். அவர்தான் சுயஸ் கால்வாயை வெட்டி முடித்தவர். அவருடைய பேரன் இந்தியாவுக்கு வந்து இதை கேள்விப்பட்டு இந்திய அரசாங்கத்தை வெள்ளையர்கள் ஆண்டபோது வைஸ்ராயிடம் அனுமதி கேட்டு, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது, இப்படி ஒரு கோபுரம் 60 அடிக்கு அப்பால் இருந்து அதை அடித்தால் இது ஆடுகிறது என்றால் இதில் ஏதோ கட்டிடக்கலையில் ஒரு நுட்பம் இருக்கிறது. எனவே ஒரு கோபுரத்தை இடித்து ரீஎன்ஜினியரிங் பண்ணி அதை இடித்து பழையபடியும் உள்ளே இருக்கிற நுட்பத்தை கற்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். நான் இடித்து பார்த்து கற்ற பிறகு நான் மீண்டும் கட்டி கொடுத்து விடுகிறேன், அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று எழுதிய. அப்பொழுது இஸ்லாமிய மௌல்விகள் அனைவரும் அதை எதிர்த்து விட்டார். இது கட்டப்பட்டது பழைய காலத்தில், அதை இப்பொழுது இடித்து சோதனை செய்ய நான் அனுமதிக்க மாட்டோம். பிறகு மத தலைவர்கள் எல்லோரும் கூடி இது ஆராய்ச்சிக்காக சொல்கிறார்கள், அவனை கட்டுகிறேன் என்கிறான் என்று. பிறகு அவன் வைப்பு தொகையாக பணத்தை கட்டிய பிறகு அனுமதி, பிரெஞ்சு அரசாங்கமே கட்டியிருக்கிறது, டெபாசிட் மணி, பணத்தை டெபாசிட் வாங்கி கொண்டு ஒரு கோபுரத்தை மட்டும் நீடிக்கலாம், இடித்துவிட்டு திருப்பி கட்டலாம் என்று சொல்லிவிட்டார். இது 1857க்கு பிறகு 90க்குள் நடந்திருக்கிறது. ஆனால் இடித்தவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, திருப்பி கட்டவும் முடியவில்லை, போட்டுவிட்டு ஓடி போய்விட்டான். எனவேதான் அந்த 4வது கோபுரம் இல்லாமல் 3 கோபுரங்களோடு நிற்கிறது. மினார் என்றால் கோபுரம், எனவே 3 மினார்களோடு நிற்கிறது. இப்பொழுது நான் சொன்னதை உங்களால் நம்ப முடியாது, ஆனால் அகமதாபாத் போனால் முதல் வேலையாக ஏறி அந்த கோபுரத்தில் நின்று இழுத்து பார்த்துவிட்டு வந்து நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் கற்பிக்கிற பேராசிரியர்கள் மாணவரிடம் இது எப்படி ஆடுகிறது என்று கேளுங்கள். ரொம்ப சிரித்துக்கொண்டே சொல்லுவார்கள், அது மட்டும் எங்களுக்கு தெரியாது, அது இந்த பாடத்திட்டத்திலேயே இல்லை என்பார். அதைவிட பல்கலைக்கழக பெரும் புத்தகங்கள் வந்துவிட்டது, அளவு கருவிகள் வந்துவிட்டது. அவன் அதை கட்டிய காலத்தில் இந்த அளவு கருவிகள் இன்ஜினியரிங் கல்லூரி பல்கலைக்கழகம் எதுவும் இருந்திருக்காது. இத்தனை பழுதூக்கு கருவிகள், பாறைகளை உடைக்கக்கூடிய கருவிகள் இருந்தனவா? இல்லாத காலத்தில் செய்யப்பட்ட அற்புதம் அது. இன்றைக்கும் அது ஒரு பெரிய மர்மமாகவே திகழ்கிறது. இதுபோல இந்தியாவுக்குள் பல கட்டப்பட்ட கட்டிடங்களிலும் சில கதைகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அது இஸ்லாமிய கலையாகவும் கட்டிடக்கலையாகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டு கலையாகவும் இருக்கலாம். இதே போல இன்னொன்று அடுத்த நாட்டு மிக அருகாமையில் உள்ள நாட்டிலே நிகழ்ந்தது. ஆனால் முழுக்க முழுக்க நம் தமிழ்நாட்டு கலைஞர்களால், கட்டுமான கலைஞர்களால் அற்புதமாக படைக்கப்பட்டது. நல்ல வேளை அது தமிழ்நாட்டுக்குள் இல்லாமல் இன்னொரு நாட்டிலே இருக்கிறது. நான் நல்ல வேளையாக தமிழ்நாட்டில் இல்லாமல் இன்னொரு நாட்டிலே இருக்கிறது என்பதற்கு காரணம், அதையும் நாம் அரசியலாக்கி ஆளுக்கு ஒரு கொடியை ஏற்றி நம்முடைய பிறந்த நாள் சுவரொட்டியை ஒட்டி அதை எவ்வளவு அசிங்கப்படுத்த வேண்டுமோ அசிங்கப்படுத்தி இருப்போம். நல்ல வேளை கடல் கடந்து கொஞ்சம் பத்திரமாக பக்குவமாக இருக்கிறது.